ஏட்டி 3 நாளா இசை காலேஜுக்கே வரல தெரியுமா? என்ன பிரச்சனைனே தெரியல. ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே? ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டுக்கா, மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டுக்கா. ஏன் அப்படி பண்றா? அவளுக்கு வேற வேலையே இல்லை போல. தெரியலட்டி, எதுவும் பிரச்சனையான்னு தெரியல பாவம். பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, ஃபோனை எடுக்க மாட்டுக்கா. என்ன விஷயம்னு சொல்ல வேண்டியதானே? ஒரு நிமிஷம் பேசுறதுல என்ன ஆயிர போகுது? ஒரு நிமிஷம் கூட பேச முடியாத அளவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்காளோ? ஆமா, எல்லாத்தையும் இப்படின்னு நம்பிக்கிட்டே இரு. உனக்கு அப்பா அதனால தான் ஏமாளின்னு பேர் வச்சிருக்காரு. அப்பா எப்படி எனக்கு ஆம்பளைன்னு பேர் வச்சது? ஏன்ட்ட சொல்லும், சோனியா நீ பழச்சிக்கிடுவ, உங்க அக்கா தான் ஏமாளின்னு. லூசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐ இசை வந்துட்டா. என்னக்கா 3 நாளா ஃபோன் எடுக்கலையா? எதுவும் பிரச்சனை நினைச்சா நீங்க நல்லா சிரிச்சிட்டு வரீங்களே. பிறந்ததுலேருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்த என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. என்ன, உங்களுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களா? சி, கல்யாணம் பண்றது அதிர்ஷ்டம்னு எவா சொன்னது? இல்ல உங்க மூஞ்சில இருக்கிற இழிப்பை பார்த்தா கல்யாண கலை வந்த மாதிரி தெரியுது. சும்மா இரு சோனியா. இசை எதுக்கு 3 நாளா ஃபோனே எடுக்கல? ஃபோனை எடுத்தேன்னா நான் ஒரு ஓட்ட வாய் வளரிடுவேன். அதனால தான் 3 நாள் அவாய்ட் பண்ணேன். ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட நேரில் சொல்லணுங்கிறதுக்காக தான் அவாய்ட் பண்ணினேன். கல்யாணம் எப்பங்கா? சும்மா இரு சோனியா, கல்யாணமும் கிடையாது கல்யாணமும் கிடையாது. என்ன ஒரே சஸ்பென்ஸ் வச்சு பேசிக்கிட்டு இருக்க? நான் சொல்ல போகிறத கேட்டு நீங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஷாக்காக போகிறீங்க. விஷயத்த சொல்லுங்கக்கா, வளன்னு செவ்வாய் இழுக்காதுங்க. விஷால் யார் தெரியுமா? தெரியுமே, இந்த காலேஜ் ஓனருடைய பையன். எனக்கு யார் தெரியுமா? உங்கள் நாகராஜுக்கு ஃப்ரெண்டு. சும்மா இரு சோனியா, அவளை பேச விடு. சொல்லு இசை. எங்க அம்மாவோட கூட பிறந்த அக்கா பையன்தான் விஷால். அதாவது விஷால் எனக்கு அண்ணன். விஷால் என்னுடைய அண்ணன். விஷாலுக்கு நான் ஒரே தங்கச்சி. அடக்கடவுளே, விளங்கிரும். என்னட்டி சொல்றேன், நம்பவே முடியல. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க தானே? எங்க அம்மா இருக்காங்கல்ல, பெரிய கோடீஸ்வரி. எங்க அம்மா வீட்டில் டிரைவராக வேலை பார்த்துருக்காங்க. எங்கள் அம்மா ஓடி வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக எங்கள் வீட்டில் யாருமே பேச மாட்டாங்களாம், எங்கள் பாட்டி வீட்டில். இப்போ தான் எங்கள் அம்மா அவங்களோட அக்கா யாருன்னே கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா அது விஷாலுடைய அம்மா. பெரிய சினிமா கதை மாதிரிலாம் இருக்குது. இதை கேட்டு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? எங்கள் அண்ணன் விஷால் இதை தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ என் தங்கச்சி இந்த குட்டி வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் சித்தி இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி எங்களை பெரிய வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சுட்டாங்க. இனி எங்கள் அண்ணனுடைய சூப்பர் மார்க்கெட்லேருந்து எங்களுக்கு மாதம் மாதம் மளிகை பொருட்கள்லாம் வந்துடும். ஓஹோ, அப்போ எல்லாம் ஓசி தான். ஓசி கிடையாது, என் சொந்த அண்ணன் எனக்காக கொடுக்கறது. இசை, ஒரு வழியா உன்னுடைய கஷ்ட காலம் தீர்ந்துட்டுடி. இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்த பாரு, உனக்கு கடவுள் ஒரு நல்ல அண்ணனை கொடுத்துருக்காங்க. ஆமாட்டி, இதெல்லாம் நேரில் சொல்லணும் தான் 3 நாள் அவன் கால் எடுக்கல, தப்பா நினச்சிக்கிடாத. ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கு. நல்ல சந்தோஷமா இருக்கேன். இவளுக்கு அவன் அண்ணன்னா விளங்கும். சும்மாவே இவ தலைகீழ ஆடுவா. இனி கேட்கவே வேண்டாம். முந்திலாம் டெய்லி ஒரு சுடிதார் போட்டு வருவா. இப்போ ஒரு நாளைக்கு 10 சுடிதார் போட்டுருவா. சரி, ட்ரீட் கொடுங்க. என்ன வேணும் ட்ரீட்டு? சாயந்தரமே போகிறோம், நல்லா சாப்பிட்றோம், ஓகேவா? கிளாஸ் முடிச்சுட்டு போவோம் சத்யா. சரி சரி. இனி விஷால் காசு காத்துல பறக்க போகுது. நீங்க இப்ப விஷால் வீட்டுக்கு போய் இருக்க வேண்டியதானே? விஷால் அம்மா இருக்காங்களா, எங்க பெரியம்மா, அவங்க ரொம்ப கோவக்காரங்க. எங்க அம்மா கிட்ட பேச மாட்டேன்ட்டாங்க. ஆனா விஷால் அண்ணன் எங்க அம்மா கிட்ட நல்லா பேசுறாங்க, என்கிட்டயும் பேசுறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு தெரியாம வீடு எடுத்து வச்சிருக்காங்க. பார்த்துட்டு விஷால் அம்மாவுக்கு தெரிஞ்சதும் பிரச்சனை பண்ணிடாம. அதெல்லாம் அண்ணன் பாத்துக்கிடுவாரு. பெரிய காலேஜ் ஓனருக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டீங்க. இனி உங்களை கையிலே பிடிக்க முடியாது. எங்க பெரியப்பாவும் பேசிட்டாருன்னா இந்த காலேஜ் என் கையில தான், என் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதனாலதான் உங்க சித்தப்பா பேசாம இருக்காருன்னு நினைக்கேன். எப்படியோ இசை, ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்க. அதோட படிப்புலயும் கொஞ்சம் கவனம் செலுத்தினேன். ஆமாட்டி, இனிமே எனக்கு என்ன கவலை? இனிமே படிக்கிற வேலை மட்டும்தான். எங்க ஃபேமிலியை எங்க அண்ணன் பார்த்துக்கிடுவாங்கப்பா. ஒரே அண்ணன் வந்த குசியில இருக்கீங்க போல. இருக்காதா பின்ன? காலேஜே கண்ட்ரோல்ல வச்சிருக்க விஷால் எனக்கு அண்ணங்கும் போது எப்படியோ சந்தோஷம் தாங்க முடியல. நடக்கட்டும் நடக்கட்டும். பாபு, கொஞ்சம் உள்ள வாங்க. என்ன சார்? பாபு, உங்ககிட்ட நான் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சார். பாபு, உங்க ஒய்ஃபை நான் நேற்று ரோட்ல பார்த்தேன். எம்மா, உங்க ஒய்ஃபுக்கு பைத்தியம் ரொம்ப முத்திட்டு பாபு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு 3 பேர் பைக்ல போயிட்டு இருக்காங்க.
அவங்களோட முதுகுல ஏறி தொங்கிட்டு போறா உங்க ஒய்ஃபு. ஐயோ என்ன சார் சொல்லுதீங்க? ஆமா பாபு, அது மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பைக் முன்னாடி போச்சு. ஒரு பொம்பளை வந்து நின்றுகிட்டு இருந்தது மேலே ஏறி. என்னடா இது, பைக்ல ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க, ஒரு பொம்பளை நின்றுகிட்டு இருக்கேன்னு பார்த்தா அது உங்க ஒய்ஃபு. ஐயோ பாபு, இதுக்கு மேல விட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். எங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நம்ம பிடிச்சிருவோம். பிடிக்கிறதுக்கு அவன் நாயா பூனையா? பாபு விளையாடாதீங்க பாபு, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இன்னும் 2 நாளில் உங்க ஒய்ஃபை பிடிச்சு நம்ம கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்? ஏற்கனவே சொன்னல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விடணும். சார் அதெல்லாம் சரியாயிரும் சார். நீங்க ஆபீஸ் வேலையை பாருங்க சார். பாபு அவரோட பர்சனல் விஷயத்தை பாத்துக்கிடுவாரு. சுந்தரி, நான் உங்க எம்டி. என்ன திமிரா பேசுறீங்க? திமிரா பேசுறேன் சார். பாபு சார் பாவம், அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரு ஒய்ஃபை பத்தியே பேசிக்கிட்டு அவங்க ஒய்ஃப் பின்னாடியே அலையுதீங்க. ஆமா, இவங்க ஒய்ஃப் பெரிய உலகழகி, இவங்க பின்னாடி நான் தெரியுறேன். வார்த்தையை விடாதீங்க சுந்தரி மேடம். சார் நான் தப்பா சொல்லல சார். நம்ம ஆபீஸ் வந்திருக்கோம், ஆபீஸ் வேலையை மட்டும் பாப்போம்னு சொல்றேன் சார். பாபு சார் கண்டிப்பா அவர் ஒய்ஃபை பாத்துக்கிடுவாரு. அவருக்கு ஃபேமிலி இருக்கு, அவங்க எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. எப்பவுமே நீங்க பேசுறது கரெக்டா இருக்கும்னு நினைக்காதீங்க சுந்தரி மேடம். இது ரொம்ப சீரியஸான விஷயம், இது அப்படிலாம் விட முடியாது. பாபு, நாளைக்கு உங்க ஏரியாவுக்கு நான் வாரேன். கண்டிப்பா உங்க ஒய்ஃபை நம்ம பிடிக்கிறோம். வேண்டாம் சார். வேண்டாம் கேட்டானீங்கன்னா அப்புறம் உங்களையும் சேர்த்து பிடிச்சு கொடுத்துருவேன். என்னையுமா? ஆமா, 2 நாளையில உங்க ஒய்ஃபை பிடிக்கணும். தயாரா இருந்துக்கோங்க. இப்ப போய் உங்க ஒர்க்கை பாருங்க. என்ன சுந்தரி மேடம் இவர் இப்படி பண்ணிட்டு நடக்காரு? பாபு சார் ஓப்பனா பேசுங்க. என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் இல்லை, அவ அன்னைக்கு நடிச்சா வச்சாங்கிறத உண்மையை சொல்லுங்க. எதுக்கு பயப்படுறீங்க? உண்மையை பேசிட்டோன்னா பயப்படாம சந்தோஷமா இருக்கலாம். பொய் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு உண்மையை சொல்லி ஒரே நாள்ல பிரச்சனை தீர்க்கிறது எவ்வளவோ மேல். இனிப்பான பொய்யை விட கசப்பான உண்மை எவ்வளவோ மேல். நீங்க சொல்றது கரெக்டு தான். என் பொண்டாட்டி இவர் மெண்டல்னு சொல்றதுக்கு சீக்கிரம் முடிவு கட்டணும். உண்மையை சொல்லிட்டு அடுத்து என்ன உண்டோ அதை பாருங்க. சரி சுந்தரி மேடம். ஏப்பா எவ்வளவு நாள் ஆச்சு இந்த சாக்கடை பக்கம் வந்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்கதான் உட்காந்து கவிதை தான் எழுதுவேன். இந்த சாக்கடை வாடையில உட்காந்து கவிதை எழுதுறதே ஒரு தனி சுகம். ஒரு 10 நிமிஷம் இங்க உட்காந்துட்டு போகும். இது சனியம் பிடிச்ச மொட்டை மேனேஜரை நினைச்சு இங்க கவிதை எழுதுவேன். அவன் பாட்டுக்கு இது இழிச்சக்காவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் மெண்டல் பையன். ஆமா, அவன் பெரிய உலக அழகன்னு நினைப்பு. அவனும் அவன் மாண்டையும். பூனை வேற ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்க. பூனை எல்லாம் கடிக்காது. பூனை எல்லாம் என்ன செய்ய போகுது நம்மள? ஐயோ ஐயோ, பூனை கடிச்சிட்டு. அடக்கி இருக்கு பூனை, காலை கடிச்சிட்டு ஓடுது. ஐயோ, பூனை கடிச்சா விஷமா? என்ன பானுக்கா எப்படி அந்த பூனை எனக்கு அடிச்சிட்டு? இது நெட்டவெளி பூனைல சொறி பூனை. சூ, ஓடு. விரட்டுனா ஓட போகுது. நீக்கா என்ன சாக்கடையில நிக்கீங்க? சும்மா அந்த வழியா வந்தேன், அப்படியே உட்கார்ந்துட்டேன். நாதத்துல இப்படிதான் இருக்கேளோ. வந்து உட்காரு, சூப்பரா இருக்கும். வாரேன் வாரேன். ஏன் பியாய் படிச்ச மாதிரி இருக்கிய? பூனை கடிச்சிட்டு பயமா இருக்கு. அது ஒண்ணும் விஷம் இல்ல. வேப்பைய அரைச்சி ஊத்துங்க காலில். சீசி, எதுக்கு டாக்டர்கிட்ட பேர் ஊசி போட்டுறணும். நாய் கடிச்சாதாங்க ஊசி, பூனைக்கெல்லாம் கிடையாது. உனக்கு ஓரளவு தெரியாது, நான் போய் ஊசி போட்டுருவேன். அப்புறமா போய் பாடுங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க. என்னத்த பேச? இக்கா 5 வருஷமா நெட்டு வெளியே ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னாவே இருக்காளவ பத்தியலா. புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிடுதாளுவ. சான்ஸ் ராணி புதுசா வந்தவ, இளிச்சக்கா புதுசா தான் வந்தா. ஆனா உள்ளூர்காரி என்னைய சேர்க்கவே மாட்டாளுவ. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவளுவே எப்படி பண்ணா எனக்கு என்ன? ஏக்கா, இந்த ஊர்ல பணக்காரில நீங்களும் ஒருத்தி. எதையாவது பண்ணி அந்த குரூப்பை 2ஆ பிரிச்சு விடுங்களேன். நானும் ரொம்ப நாளா அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நடக்க மாட்டேக்க. ஏதாவது பண்ணுங்கக்கா. அங்கே இங்கேயும் மாத்தி மாத்தி மூட்டி விட்டு 2 கேங்கா பிரிச்சு விட்டுருங்க. நான் அவளை விட்டு அவ்வளவா பேச மாட்டேன். ஒன்னைய வச்சுதான் காய் நகர்த்தணும். ஆமாக்கா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வாரேன். ஏதாவது யோசிச்சு சொல்லுங்கண்ணே. ஆட்டம் ஆட்டம். இப்படியாவது 2 குரூப்பா பிரிச்சு விட்டுறணும். அடிச்சுட்டு சாவட்டும். என்னை விட நீதான் நல்ல கெட்ட புத்தியில உரிப்பே இருக்க போலியே. எனக்கு அவ்வளவு பிடிக்காதுக்கா, உங்களைதான் ரொம்ப பிடிக்கும். இவளையும் எனக்கு பிடிக்காது. இவ ஒரு பொம்பளையா? என்னையே பிடிக்குமா? நம்பிட்டேன். நெசமாக்கா, உங்களை ரொம்ப பிடிக்கும். என் புருஷனை விட உங்களை தான் பிடிக்கணும், பாத்துக்கிடுங்களேன். உருட்டு நல்ல உருட்டு. சரிக்கா, வாங்க போவோம். நாளைக்கு பிளான் போட்டு வாங்க. சரி. ஏக்கா 1ஆம் தேதி பள்ளிக்கூடம்லாம் திறக்க போகுது. நம்ம கடையெல்லாம் ரெடி பண்ணணும், ஞாபகம் இருக்கா?
ஞாபகம் இருக்குட்டி. நான் கூட என் மாப்பிள்ளைகிட்ட பணம் கட்டு வச்சிருக்கேன், கடைக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்கி போட. ஆமாம், அந்த ஏஞ்சல் பிள்ளையே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி நம்மளும் செய்ய வேண்டாமா? நான் பென்னு பென்சில் அதெல்லாம் வாங்கி போட்டுருவேன். ஆமாம், நானும் ஏதாவது ரூபா ரெடி பண்ணி ஏதாவது வாங்கி போடணும். வாங்கி போட்டு கடையை திறக்கிற வேலையை பார்க்கணும். ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்கணும். ஆமா, அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாசமே நம்ம கடையை திறந்துருந்தா கூட நல்ல ஜூஸ் கடை ஓடி இருக்கும். நம்ம தான் டூர் அங்கங்கன்னு போயிட்டு வீணாக்கிட்டோம். சரி சரி, ஸ்கூல் திறக்கட்டும், அப்புறமா பார்ப்போம். சரி நெட்டவெளி, நேற்று இது பைக்ல தொங்கிட்டு போனியாமா? அப்படியா? பைக்கில் தொங்கிட்டா? ஆமாம், இளிச்சக்காவும் மேனேஜரும் போனாங்க. நான் கீதாக்கெல்லாம் அவங்க கூட சேர்ந்து முனிஸ் வீட்டுக்கு போனோம். நீங்க எப்படி பாத்துருக்காருட்டி? உன்னைய மெண்டலே முடிவு பண்ணிட்டாரு. பாபு கிட்ட சொல்லி ஒரே திட்டு. எப்படியாட்டு இப்படி பிடிச்சு கொடுக்கணும்ல கவனம் கட்டிட்டு அலைதாரு. ஏன் அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையோ? ஏன் பிறத்தாலேயே அலைதாரு? அவர் பொண்டாட்டி இருக்குல்ல அந்த ரோஸ் மண்டை, அதுக்கிட்ட ஏதாவது மூட்டி விடுதேன், அப்பதான் சரிப்பட்டு வருவாரு. ஏன் நீ அம்மா அங்கே போய் தொங்குன? பேக்கரியில் பண்டை வாங்கி கொடுப்பாருன்னு போனோம். அதேமாரி வாங்கி கொடுத்தாரு. மேனேஜர் தான். பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. 2 நாளைக்குள்ள உன்னை பிடிச்சு கொடுக்குறேன்னு எம்டி சொல்லியிருக்காரு. கவனம் கவனம். அதெல்லாம் என்னையே பிடிக்க முடியாது. நெட்ட வழியா கொக்கா. எப்பவுமே ஒத்துமையா இருக்கிற இந்த கூட்டத்தை, இப்போ 2ஆ பிரிஞ்சு இருக்கிற இந்த கூட்டத்தை இதே மாதிரி 2ஆ நான் பிரிப்பேன். பானுமதி உதவியோட பிரிப்பேன். பிரிக்காம விட மாட்டேன்.